வெல்கம் பேக் டு எம்பி சேனல். நம்ம எம்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரு. அந்த ரெண்டு பேரை பத்தி பேசணுமா அப்படின்னு தெரியல, ஆனா பேசி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. டைரக்டர் மிஸ்கின், அப்புறம் மிஸ்கினுக்கு துணை போன சமுத்திரக்கனி. நான் சமுத்திரக்கனி மேல ஓரளவுக்கு மரியாதை இருந்துச்சு. ஆனா இனத்தோட சேரும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்கினே மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு. அதாவது எல்லாத்தையும் அசிங்கமா பேசுறது, கெட்ட வார்த்தையில பேசுறது, தப்பா பேசுறது, ஒருமையில பேசுறது, கேவலமா பேசுறது, அந்த மாதிரி ஒரு சபை நாகரிகம் அப்படிங்கிறது கூட தெரியாம அவர் ஏறின மேடை எல்லா மேடையிலுமே பாத்தீங்க அப்படின்னா மிக கேவலமா கொடூர உச்சம். அதாவது உச்சத்தின் கொடூரம் அப்படின்னு சொன்னா மிஸ்கின் வார்த்தைகள் தான். இந்த மிஸ்கின் ஒரு என்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அந்த கெட்ட வார்த்தை எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளவு கேவலமான மனிதர் தான் அவரு. ஆனா அவருக்கு துணை போனவர் பாருங்க, அவரு சாதாரண ஆளே கிடையாது. சமுத்திரக்கனியை பத்தி பேசுறோம்னா பக்கம் பக்கமா பேசலாம். ஆனா பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன் நானு. விஷாலுடைய படம் நான் சிவப்பு மனிதன், அது முடிஞ்சிட்டு ரிலீஸ் டைம்ல சமுத்திரக்கனி, விஷால் கூட என்ன 2-3 பேர், அவங்க நம்மளுக்கு தேவையில்லை. ஏன் நம்ம சமுத்திரக்கனியை பத்தி பேசுறோம் அப்படின்னா, கூட இருக்கிற ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா, ஆமா தப்பு, ஒரு மன்னிப்பு கேட்டாரு, அதை விட்டுருங்க அப்படிங்கிறது தான் பெருந்தன்மை. ஆனா சமுத்திரக்கனி பாத்தீங்கன்னா கேவலமா பேசுற ஒருத்தருக்கு இவர் அதை விட பயங்கர கேவலமா பேசுறாருன்னா, இவரு எவ்வளவு ஒரு கேவலப்பட்ட மனிதரா இருப்பாரு சமுத்திரக்கனி. ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு தெரியும் போது அது சமுத்திரக்கனியும் குடிக்க ஆரம்பிச்சாருன்னா உங்க குடி எங்க குடிலாம் இல்லை, அவரும் மகா குடிகாரன் தான். அதனாலதான் இனத்தோட சேருது அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அவரு ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணும் போது அழகா டீசெண்டா பேசிட்டு போலாமே. அவரு பேசினதுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு தப்பா பேசினாரு அப்படின்ட்டு. அந்த தப்புக்கு துணை போகிறதுனால என்ன தைரியம் தானே வரும். அப்படிங்கும்போது எனக்கு உண்மையாலுமே சமுத்திரக்கனி நடிச்ச படம்னாவே ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப சமுத்திரக்கனி நடிச்ச சீன் வந்தாலே பார்க்க தோண மாட்டேங்குது. இதுக்கப்புறமாவது அவர் பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டால், ஏன்னா நிறைய மக்கள் நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. அந்த மரியாதை அப்படிங்கிறத அவரே இழந்துக்கிறாரு. இதுக்கப்புறமாவது அவர் பார்த்து மீடியா முன்னாடி நல்ல விதமாக பேசினால், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி விடும்போது பொக்குன்னு தூக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி இறக்கி விடணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல ஆழந்தோண்டி செட்டில் பண்ணிடுவாங்க. அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள். இதுக்கப்புறம் அவர் மாத்திக்குவாரு அப்படின்ட்டு நம்ம நம்புறோம். மற்றொரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நாங்கள் உங்கள் எம்பி சேனல்ஸ். நன்றி, வணக்கம்.